வணக்கம். நீங்க ஒரு சின்ன பிசினஸ் ஓனரா? அப்போ ஜிஎஸ்டி ஆபீஸ்ல இருந்து ஒரு நோட்டீஸ்னு லெட்டர் வந்தாலே நெஞ்சுக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் வருதா? இனி அந்த கவலையே வேணாம். இன்னைக்கு நாம இந்த சின்ன பிசினஸ்களுக்கு ஏன் ஜிஎஸ்டி நோட்டீஸ் வருது, அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்கள் என்ன, அப்புறம் அதை வராம எப்படி தடுக்கலான்னு ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம். முதல்ல ஒன்னு சொல்றேன், இந்த பதட்டம் உங்களுக்கு மட்டும் வர்றதில்ல. நம்மள மாதிரி இருக்கிற நிறைய தொழில் முனைவோருக்கு வர்றதுதான். கவர்மெண்ட்ல இருந்து ஒரு லெட்டர் வருதுனாலே நாம என்ன தப்பு பண்ணிட்டோமோ, எவ்ளோ ஃபைன் போடுவாங்களோன்னு ஒரு பயம் வர்றது ரொம்பவே சகஜம். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமாங்க, இதுதான் 100க்கு 100 உண்மை. நீங்க வேணும்னே எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டீங்க. பெரும்பாலான நோட்டீஸ்கள் நாம ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது கவனக்குறைவா செய்யற சின்ன சின்ன தப்புகளால தான் வருது. எங்க நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ்ல இந்த மாதிரி சின்ன தவறுகளை நாங்க தினமும் பார்க்கறோம். அதனால ஒரு நோட்டீஸ் ஏன் வருதுன்னு காரணத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்துச்சுன்னா அது பெரும்பாலும் இந்த 7 காரணங்கள்ல ஒன்னாதான் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு இப்போ தெளிவா பார்க்கலாம். இதுதாங்க முதல் மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். சிம்பிளா சொல்லணும்னா, ஜிஎஸ்டிஆர் 1ங்கிறது நீங்க யாருக்கெல்லாம் பொருள் வித்தீங்கன்னு சொல்ற உங்க சேல்ஸ் ரிப்போர்ட். ஜிஎஸ்டிஆர் 3பிங்கிறது அந்த சேல்ஸ்க்கு நீங்க எவ்வளவு வரி கட்டணும்னு சொல்ற ஒரு சம்மரி. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, இங்க பாருங்க, ஒரு சிம்பிளான உதாரணம். உங்க ஜிஎஸ்டிஆர் 1 ரிப்போர்ட்ல உங்க மொத்த சேல்ஸ் 10 லட்சம் ரூபாய்னு காட்டிட்டு, ஆனா ஜிஎஸ்டிஆர் 3பில 8 லட்சம் ரூபாய்க்கு மட்டும் வரி கட்டுறீங்கன்னு வச்சுப்போமே. இந்த 2 லட்சம் ரூபாய் வித்தியாசத்தை ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்டோட சாஃப்ட்வேர் உடனே பிடிச்சிடும். அந்த விடுபட்ட வரிக்கு விளக்கம் கேட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு நோட்டீஸ் வந்துடும். மாசம் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி இந்த 2 நம்பரையும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டாலே இந்த நோட்டீஸை ரொம்ப சுலபமா தவிர்த்திடலாம். ரெண்டாவது ரொம்ப பொதுவான காரணம் இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதாவது ஐடிசில வர வித்தியாசம். நீங்க உங்க பிசினஸ்க்காக வாங்குற பொருட்களுக்கு கட்டுற வரிய நீங்க அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரியில இருந்து கழிச்சுக்கலாம். இதுக்கு பேர் தான் ஐடிசி. ஆனா நீங்க கிளைம் பண்ற ஐடிசி உங்க சப்ளையர் கணக்குல காட்டலைனா அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இது ஏன் நடக்குதுன்னா, ஒருவேளை உங்க சப்ளையர் சரியா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம இருந்திருக்கலாம், இல்லைனா உங்க ஜிஎஸ்டி நம்பருக்கு பதிலா வேறொருத்தர் நம்பரை தப்பா போட்டிருக்கலாம். அதனால நீங்க ஒருத்தர்கிட்ட பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஜென்யூனான பார்ட்டியான்னு செக் பண்றது ரொம்ப முக்கியம். எப்பவுமே ஜிஎஸ்டிஆர் 2பில ஆட்டோமேட்டிக்கா வர்ற ஐடிசியை மட்டும் கிளைம் பண்ணுங்க. அதுதான் பாதுகாப்பான வழி. நீங்க 50,000 ரூபாய்க்கு மேல மதிப்புள்ள பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறீங்கன்னா ஈவே பில் எடுக்கணும்னு நமக்கு தெரியும். உங்க ஈவே பில்ல இருக்கிற மதிப்புக்கும் நீங்க மாசம் காட்டுற சேல்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்துச்சுன்னா அதையும் சிஸ்டம் கண்டுபிடிச்சிடும். குறிப்பா டிரான்ஸ்போர்ட் ட்ரேடிங் பண்றவங்க இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இது ரொம்பவே ஒரு முக்கியமான புள்ளி. அரசாங்கத்துக்கிட்ட உங்க பிசினஸோட 360 டிகிரி பார்வை இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அதாவது உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட், இங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன், அப்புறம் உங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன். இது மூணையும் ஒப்பிட்டு பாப்பாங்க. பேங்க் அக்கவுண்ட்ல நிறைய பணம் வருது, ஆனா ஜிஎஸ்டி கணக்குல வியாபாரம் கம்மியா இருக்குன்னு காட்டினா அது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை உண்டாக்கும். உடனே விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வரும். 5வது காரணம் ரொம்ப சிம்பிள்ங்க, ரிட்டர்ன்ஸையே ஃபைல் பண்ணாம விடுறது. உங்க பிசினஸ் தற்காலிகமா நடக்கலையா பரவாயில்ல, ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவா இருந்தா மாசம் ஒரு நில் ரிட்டர்ன் ஆவது ஃபைல் பண்ணிடுங்க. இது வெறும் 5 நிமிஷ வேலை தான், ஆனா நோட்டீஸ், லேட் ஃபீஸ், அபராதம்னே பெரிய தலைவலியிலேன்னு உங்களை காப்பாத்திடும். நீங்க ஏற்றுமதி பண்றீங்க இல்ல இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர்ல வரீங்கன்னா நீங்க கட்டின வரிய ரீஃபண்டா கிளைம் பண்ணலாம். ஆனா அந்த கணக்கீடுகள்ல ஏதாவது தவறு இருந்தா சரி பார்க்கும்போது உங்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பெல்லாம் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ரொம்ப அட்வான்ஸ்டா டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஏஐ கூட பயன்படுத்துறாங்க. அதனால நீங்க யார்கிட்ட இருந்து பொருள் வாங்குறீங்களோ அந்த சப்ளையர் ஏதாவது போலி பில்லிங் மோசடியில சிக்கினா அந்த நெட்வொர்க்ல இருக்கிற உங்களுக்கும் விசாரணைக்கான நோட்டீஸ் வர வாய்ப்பு அதிகம். அதனால உங்க சப்ளையர்களை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுங்க. இதுவரைக்கும் நோட்டீஸ் வரதுக்கான காரணங்களை பார்த்தோம். இப்போ வர நோட்டீஸ்ல என்னென்ன வகைகள் இருக்கு, அது ஒவ்வொன்னுக்கும் என்ன அர்த்தம்னு சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொதுவா இந்த 3 ஃபார்ம்ல தான் நோட்டீஸ் வரும். ASMT 10னா உங்க ரிட்டர்ன்ல சின்ன வித்தியாசம் இருக்கு, அதுக்கு விளக்கம் கொடுங்கன்னு அர்த்தம். DRC Not 1னா நீங்க வரி, வட்டி இல்லனா அபராதம் கட்டணும்னு சொல்றாங்க. REG 17னா உங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை ஏன் கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு கேக்குறாங்க. இந்த ஒவ்வொரு நோட்டீஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட விதத்துல சரியான நேரத்துல பதில் சொல்லணும். இந்த இடத்துல தான் நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி நிபுணர்களோட உதவி ரொம்ப முக்கியமா இருக்கு. சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ தீர்வுக்கு வருவோம். இந்த நோட்டீஸ் வர்றதையே எப்படி முழுசா தவிர்க்கலாம்? அதுக்கு ஒரு சிம்பிளான செக்லிஸ்ட் இருக்கு. இந்த 5 விஷயத்த மட்டும் சரியா ஃபாலோ பண்ணுங்க போதும்.
1. மாசம் GSTR 1 3Bய சரி பாருங்க. 2. GSTR 2Bல காட்டுற ITCய மட்டும் கிளைம் பண்ணுங்க. 3. கடைசி தேதி வரைக்கும் காத்திருக்காம ரிட்டர்ன்ஸ நேரத்துக்கு ஃபைல் பண்ணிடுங்க. 4. உங்க வரவு செலவு கணக்குகளை சரியா மெயின்டைன் பண்ணுங்க. கடைசியா ஒருவேளை நோட்டீஸ் வந்துட்டா பயந்து தள்ளி போடாம உடனே அதுக்கு சரியான பதில் கொடுங்க. எல்லாத்தையும் நாமளே பாத்துக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஜிஎஸ்டி சட்டங்கள் கொஞ்சம் சிக்கலானது. அதனால ஒரு நோட்டீஸ் வரும்போது ஒரு நிபுணரோட ஆலோசனையை கேக்குறதுல தப்பே இல்ல. அது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு கூட. இந்த கேள்வி உங்க மனசுல ஓடிட்டு இருக்கா? என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பம் இருக்கா? கவலைப்படாதீங்க, நீங்க தனியா இல்ல. நிறைய பேருக்கு இதே உணர்வு தான் இருக்கு. இந்த முழு விளக்கத்தோட சாராம்சமே இதுதாங்க. நோட்டீஸ பார்த்து பயப்படாதீங்க. முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியான நேரத்துல சரியான ஆதாரங்களோட பதில் கொடுங்க. உங்க கணக்குகளை நீங்க சரியா வச்சிருந்தா எந்த பிரச்சனையும் நீங்க தைரியமா எதிர்கொள்ளலாம். நீங்க சென்னை அல்லது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சிறு தொழில் முனைவோரா இருந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருந்தாலோ இல்ல ஜிஎஸ்டி பத்தி வேற எந்த சந்தேகம் இருந்தாலோ யோசிக்காம நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ கூப்பிடுங்க. அவங்க நம்பர் ஏதோ, கேள்விகளுக்கும் அவங்க கிட்ட தெளிவான வழிகாட்டுதல் கிடைக்கும். அடுத்த முறை இன்னொரு முக்கியமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.